ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பனிப்பொழிவு மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கிற நம்ம வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு வாசனை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நர்சரியில் பிரைடல் பொக்கே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்வீட் ஆட்டம் கிளமெட்டிஸ் அப்படிங்கிற கொடியை எப்படி வளர்க்கணும், இதில் இருக்கிற ஆச்சரியமான மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செடியோட தாவரவியல் பெயர் கிளமெட்டிஸ் டர்னிஃப்ளோரா. இதோட தாயகம் ஜப்பான் மற்றும் சீனாங்க. இந்த செடி பூக்கும்போது இலைகளே தெரியாத அளவுக்கு வெள்ளை நிற பூக்கள் பனி போல போர்த்தி இருப்பதனால இதற்கு ஸ்னோயின் ஆட்டம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த செடிக்கு நேரடி சூரிய ஒளி தேவை இருந்தாலுமே பார்ஷியல் ஷேட்லையும் நல்லா வளரும். வெயில் அதிகமாக இருந்தால் நல்லா பூக்குங்க. ஆனால் செடியினுடைய வேர் பகுதி குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு படரும் கொடி வகையை சார்ந்தது. இதை நம்ம தொட்டிலையும் வளர்க்கலாம், இல்லை தரையிலையும் வச்சு வளர்க்கலாங்க. எப்படி வளர்த்தாலும் செடியினுடைய வேர் பகுதிக்கு நிழல் மாதிரி, அதாவது குளிர்ச்சி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதற்கு நம்ம காய்ந்த இலைகளை பரப்பி விட்டு மூடாக்கு மாதிரி போடலாம். மண்ணில் எப்போதுமே ஈரப்பதம் இருக்கணும். அதே சமயம் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாதுங்க. இந்த செடிக்கு என்ன உரம் கொடுக்கலாம்னா, மாதம் ஒரு முறை மண்புழு உரமோ அல்லது மக்கிய தொழு உரமோ கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவுக்கு போன் மீல் மண்ணில் சேர்க்கலாம். இது அதிகமாக பூக்கிறதுக்கு உதவுங்க. அப்புறம் கடலை புண்ணாக்கு மற்றும் வேப்பம் புண்ணாக்கு கலந்த திரவ உரத்தை 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க. இந்த செடியானது பொதுவாக ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ரொம்பவே அதிகமாக பூக்குங்க. பூக்கள் சிறிய நட்சத்திர வடிவத்தில் நல்ல நறுமணத்துடன் இருக்கும். இதன் வாசனை எப்படி இருக்கும்னா, தேன் அல்லது வெனிலா மாதிரி ஒரு இனிமையானதாக இருக்குங்க. இந்த செடியை எப்படி ப்ராபகேட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பூக்கள் பூத்து ஓய்ந்த பிறகு ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்தில் செடியை தரமட்டத்திலிருந்து 1 அடி உயரம் வரைக்கும் விட்டுட்டு நல்லா கத்திரிச்சு விடணுங்க. நல்லா ப்ரூன் பண்ணணும். அப்போ புதிய கிளைகள் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அந்த கட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நம்ம புதிய செடியை உருவாக்கலாங்க. விதைகள் மூலமாகவும் புதிய செடிகளை நம்ம உருவாக்கலாம். இந்த செடிக்கு மாவு பூச்சி தாக்குதல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு வேப்பெண்ணெய் கரைசலை பயன்படுத்தலாம். 5 ml வேப்ப எண்ணெயோட சிறிதளவு காதி சோப்பு கலந்து 1 லிட்டர் தண்ணீரில் அதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாங்க. இது இல்லாமல் தண்டு வாடல் நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தண்டு அழுகல் நோயை தடுக்கிறதுக்கு மஞ்சத்தூளோ இல்லது லவங்கப்பட்ட பவுடரோ வேர் பகுதிகளில் தூவலாங்க. இந்த செடியோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. ஹோமியோபதி மருத்துவத்தில் சுரப்பி வீக்கங்கள், விதைப்பை கோளாறுகள் மற்றும் தோல் வியாதிகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. சீன மருத்துவத்தில் இதோட வேர்கள் யூஸ் பண்ணி வாத நோய்கள் மற்றும் மூட்டு வலிகளை குணப்படுத்த பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி ஹோமியோபதி மற்றும் சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக இருந்தாலும், இந்த செடி பச்சையாக இருக்கும்போது நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால் தகுந்த மருத்துவர் ஆலோசனையின்றி இதை நீங்களாகவே மருந்தாக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம். இது ஒரு அழகான அலங்கார செடி மட்டுமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரைடல் பொக்கே செடியை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்தால் அது பூக்கும்போது வர்ற அந்த வாசனை உங்கள் வீட்டையே ஒரு நறுமண காடு மாதிரி மாற்றிடுங்க. ஆனால் மறந்துடாதீங்க, இதில் மருத்துவ குணங்கள் இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை மருந்தாக பயன்படுத்தக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.